hello everyone. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி முறுமுறுன்னு திருப்பூரோட எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது எங்கள் வீட்டில் வயலில் போட்டிருந்த உளுந்தில் செஞ்சுருக்கேன். அதுக்கு கருப்பு உளுந்து உடச்சி எடுத்து வச்சுருந்தேன். இப்போது உளுந்தை வந்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இந்த கருப்பு உளுந்து எப்பவுமே பார்த்திங்கன்னா நல்லா ஊறினா தான் அரைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி நல்லா ஊறிக்குன்னு பார்க்கணுன்னா, தோல் தனியாக எடுத்து வரும் நம்ம ஊறுறதுக்கு அப்புறமா. அதுக்கப்புறம் அந்த தோலை தனியாக கழுவி எடுக்கணும். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் மண் கலலாம். அப்படின்னா நம்ம வீட்டிலே போட்டது இல்லையா, அதனால் அதையும் தனியாக அரிச்சு எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஆட்டுகளில் போட்டு நல்லா ஆட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா அரைக்கும் போதே சில ஜாமான்கள் சேர்ப்பாங்க. சேர்த்ததுன்னா அப்படியே ஒரே கூப்பிடும், அப்படி ஒரு வாசமாக இருக்கும் அந்த பொருள். அது எல்லாமே என் மாமியார்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டேன். அவ்வளோ சூப்பராக செய்வாங்க வடை. இப்போ அதில் என்னென்ன நம்ம பொருள் சேர்க்கலான்னு பார்த்திங்கன்னா, சோம்பு, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போடும்போது அந்த மாவு இதெல்லாம் ஒன்றா மசிஞ்சு வரும்போதே நல்லா வாசனையாக இருக்கும். லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம். அம்மா வீட்டிலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தண்ணிலாம் ரொம்ப தெளிக்கக்கூடாது அப்படி சொல்லுவாங்க. கொஞ்சம் கெட்டியாக பண்ணும்போது தான் நம்மளுக்கு வடை எண்ணெய் குடிக்காதுன்னு சொல்லுவாங்க. நானும் ரொம்ப தெளிக்கல, பட் கொஞ்சமாக போட்டிருக்கேன். அதே மாதிரி அரிசியும் தனியாக ஊற வச்சு இது கூட அரைச்சிப்பாங்க. இல்லைன்னா அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். நான் ரெண்டுமே இல்லாதனால பச்சரிசி வறுத்துட்டு அப்புறம் அந்த பவுட்ரு பண்ணி போட்டேன். வடை செம்மையாக வந்திருந்தது. இப்போது அந்த இதில் வந்து என்னென்ன சேர்க்க போகிறோன்னா, எப்பவும் போல தான் காமனா வெங்காயம், கருவேப்பிலை, பச்சரிசி மாவு, மிளகாத்தூள், அப்புறம் உப்பு. வெங்காயம் ரொம்ப பொடிசாக கட் பண்ணல, ஒரு 2 வெங்காயம் மட்டும் தான் போட்டிருக்கேன், பட் நல்லாயிருக்கு. அப்புறம் கொஞ்சம் ஒரு 3 எண்ணெய்க்கு கருவேப்பிலை போட்டிருந்தேன். கொஞ்சம் மிளகாத்தூள், ஏன்னா நான் அந்த பச்சை மிளகாய் போட்டிருந்தேன், அதில் காரம் கம்மியாக இருந்தது. ஸோ காரத்துக்காக கொஞ்சம் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கிட்டேன். பச்சரிசி மாவு, மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்துடலாம். கலந்துட்டு கடாயில் எண்ணெய் வச்சு சூடுனதுக்கப்புறமா நம்ம வடை போட ஆரம்பிச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா வடை எப்போவுமே வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக போடும்போது நல்லா மொறுமொறுன்னு வரும், சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால் பொடியாக தான் போடுவேன். பசங்க அதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பசங்க கடல வடை இதெல்லாம் சாப்பிட்றத விட மெதுவடைனா நல்லா சாப்பிடுவாங்க. அதுவும் சூடாக இருக்கும்போது நம்மளுக்கே தெரியும். சின்ன பிள்ளைலாம் நம்மளுக்கு ஸ்நாக்ஸ்னால் அம்மாட்ட போய் சொன்னோன்னா முதல்ல செய்கிறது உளுந்து வடை தான். அதுலேயும் அந்த ஏஜ் அட்டன் பண்ண டைம்லாம் பார்த்தோன்னா ஃபுல்லாக நல்லெண்ணெயில் போட்டு உளுந்து, கருப்பு உளுந்து ஐட்டம் தான். ஸோ அந்த மாதிரி வயசானவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் கருப்பு உளுந்து ரொம்ப ஹெல்தி. அதில் ஈஸியாக அவ்வளோ செய்யலாம். ஒவ்வொரு டைம் என்ன பண்ணுவேன்னா, ஸ்கின்னோடையே சேர்த்து அரைச்சி செஞ்சுருக்கேன் நான், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு. அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ நான் வெள்ளையாக திருணுன்றதுக்காக பசங்க கொஞ்சம் அதை விரும்ப மாட்டேங்கிறாங்க. அதனால் நல்லா கழுவிட்டு நான் இப்போ இது மாதிரி அரைச்சி எடுத்துருக்குறேன். இதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த வடை பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா, அதாவது நான் பொரிச்சிட்டு இருக்கும்போதே வாசனை செமையாக இருந்தது. இன்றைக்கி மழை வேறையா, அதில் இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருந்தது. பசங்களுக்கு ஈவினிங் வரும்போது ஸ்நாக்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், குட் நைட்.